அது என்னன்னா அஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார் மணி சார். அந்த அஞ்சலி படத்தில் வந்து ஒரு படம் ஃபுல்லாகவே சின்ன பசங்களாம் நடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அந்த அஞ்சலி பாப்பாவோட பிரதராக வந்து ஒரு சின்ன பையன், தெலுங்கு ஆக்டர் அவர் வந்து சார் வந்து மணி சார் வந்து காஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போ நான் அந்த படம் பார்த்துட்டு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட. ஏன் என்னை மணி சார் இந்த படத்துக்கு கூப்பிடல, நானும் இதே வயசு தானே, நான் இங்கே தானே நடிச்சிட்ருக்கேன், ஏன் அவர் என்னை கூப்பிடல அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, அது படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும், மேபி வேறு ஏதாவது ரீசன் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன பையன்றதுனால என்னை ஆறுதல் படுத்தினாங்க. அப்போ நான் நினச்சேன், சரி இவர் நம்மளை கூப்பிடவே மாட்டார் போல் இருக்கு, இவருக்கும் நம்மளுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வளர்ந்ததுக்கப்புறம் நடித்த படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் மசாலா படம் தான் நம்ம பண்ணது பூராவே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என் மேலே இந்த ரெட் கார்டெலாம் போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அந்த ஒரு டைமில் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பயந்தாங்க, இவரை வச்சு படம் பண்ணணுமா, எதுக்கு, தேவையா, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு. அந்த நேரத்தில் படம் இல்லை, டைரக்டர்ஸ் யாருமே என்கிட்ட வரல. அப்போது ஒரு ஃபோன் கால் வருது மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து, இந்த மாதிரி மணி சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. மணி சாரை பார்த்துட்டு சார்கிட்ட கேட்டேன், சார் உண்மையிலேயே நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா இல்லை இவங்களாம் என்னை கூப்பிட்டுட்டாங்களான்னு. இல்லை நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னார். எனக்கு என்னென்னா, அந்த நேரத்தில் யாருமே என்னை வச்சு படம் பண்ணுறதுக்கு எல்லாருமே பயப்படும் போது, பயப்படாமல் தைரியமாக இந்த பையனை நம்பி நம்ம இந்த படத்தில் எடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்டீங்களா சார், என்னைக்கும் மறக்க மாட்டேன் மணி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.